இருக்க கத்துக்கணும். இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும். இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். என்ன கட்டுல கீரை ரொம்ப கம்மியா இருக்கு? நீ குடுக்கற காசுக்கு கீரை தோட்டத்தையேவா கொடுக்க முடியும்? கீரை கீரை அரைக்கீரை முளைக்கீரை மா துணி. நல்ல நேரத்துக்கு வந்துட்டடா. யூனிஃபார்ம் அழுக்கா இருக்கு. எப்படி பையனை பள்ளிக்கூடத்துக்கு அதோட அனுப்புறதுன்னு பார்த்தேன். கொண்டா தாங்க. அம்மா நல்லா பிடிங்க, துணிக்கு வந்துட போகுது. ஐயோ அமுதா, இந்த லட்டு நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நான் சாப்பிடல, சும்மா சொன்னேன். நீயும் சாப்பிடு. செருப்பு பிஞ்சு போச்சுனே, கவலைப்படாத, அண்ணா சாரை தைச்சு கொண்டு வரேன். நீ நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், போலீஸ்ல உனக்கு சுத்தி இருக்கிற மாதிரி நீ பெரிய வேலைக்கு போகணும். அதான் அண்ணனுடைய ஆசை. நீ வேற எதுவும் பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நம்மள யாராவது பாத்துட்டாங்கன்னா பேசாம வாடா. இந்நேரம் போயிருந்தானா என்னடா பண்றது? டென்ஷன் பண்ணாதடா. எந்த ஊரப்பா? அடிக்கடி இந்த பக்கம் பாக்குறேன். புளியம்பட்டிங்க. இல்லங்க, பிராட்டி வருங்க. எந்த ஊரோ? படிக்கிற வயசுல படிங்க, பாடம் இங்கே தான் இருக்கும். எங்க அப்பா என்னன்னா படிக்க சொல்றாரு, எங்க அம்மா வீட்டு வேலையை பார்க்க சொல்லுது. இந்த வாத்தி என்னன்னா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலங்கிறதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு. எல்லா வீட்லயும் அப்படிதாண்டி. எங்க அண்ணா அப்படி இல்ல, வேலை செஞ்சா திட்டும், படிப்பு மட்டும்தான். டேய், இதுக்குதான் 2 வருஷமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா? இன்னும் 10 வருஷம் ஆனாலும் சரி உன்னால லவ் பண்ணவே முடியாது. அதுக்கெல்லாம் நெஞ்சில திராணி வேணும்டா.
ஜக்கம்மா தெய்வமாக எனக்குள் இருக்குது. அவ சொல்ற தேடி கேட்டு கேட்டு மனோ கட கட கடன்னு வருது. பாட்டு ஒரு பாட்டு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தேடி தேடி கொடுப்பவ. ஒரு மக்கள் துன்பம் போக நானும் இங்கு பிறந்தவ. காவலுக்கு ஜக்கம்மாவ கூட்டிக்கிட்டு நடந்தவ. முகத்தை பார்த்து புட்டா முகவரிய சொல்லுவ. நெஞ்சில் மறைஞ்சிருக்கும் எல்லா கதையும் சொல்லுவ. இனி நல்ல காலம் பொறுக்குமே, இனி நல்லதே நடக்குமே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தேடி தேடி கொடுப்பவ. ஒரு மக்கள் துன்பம் போக நானும் இங்கு பிறந்தவ. சொத்துப்பட்ட இழந்திருந்த சொக்கநாதனுக்கு நானும் சொன்ன தேதியில சொத்து கிடைச்சது. ஆசைப்பட்ட சொக்கநாத எனக்கு கொடுத்தது. கும்பக்கர பக்கத்தில குவிஞ்சு கிடக்குது. ஓடி மெட்டில தோட்டத்தரவும் எனக்கு இருக்குது. உன் புருஷன் திரும்பி வருவானு அதுக்கு கிடைச்சது. அடி அப்பா அடி ஆத்தா இந்த கேளு நிஜமே. ஆசைப்பட்டு 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 எல்லாத்தையும் தேடி தேடி கொடுப்பவ. ஒரு மக்கள் துன்பம் போக நானும் இங்க பிறந்தவ. மந்திரிச்சு தந்த எனது தாய்த்த கட்டினதால் ஓடிப்போன புருஷன் ஒரு பொண்ணோட குடிப்பட்ட. கைகாரி வசியம் வச்சு மடக்கி போட்டவன கண்ணிமக்கும் நிமிஷத்தில திருப்பி கொண்டு வந்தேன். என்ன தவம் உண்ட நானும் சொல்லிடத்தானே. ஆனா என்ன பத்தி சொல்ல எனக்கு பிடிக்கல. அடி அப்பா அடி ஆத்தா இந்த கேளு நிஜமே. ஆசைப்பட்ட ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தேடி தேடி கொடுப்பவ. ஒரு மக்கள் துன்பம் போக நானும் இங்க பிறந்தவ. எவப்பி சூனியத்தை ஓட ஓட மறந்துவ. காவலுக்கு ஜக்கம்மாவ கூட்டிக்கிட்டு நடந்தவ. முகத்தை பார்த்து புட்டா முகவரிய சொல்லுவ. நெஞ்சில் மறைஞ்சிருக்கும் எல்லா கதையும் சொல்லுவ. இனி நல்ல காலம் பொறுக்குமே, இனி நல்லதே நடக்குமே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தேடி தேடி கொடுப்பவ. ஒரு மக்கள் துன்பம் போக நானும் இங்கு பிறந்தவ. அம்மா காளமுத்து கன்னிக்கோட்டை தேவதி அம்மா மகமாயி ஜக்கம்மா குறி சொல்றா. செக்கையும் மேக்கையும் உனக்கு சேதி ஒண்ணு வருது. ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நானே தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி. தாங்க இன்னொரு டீ போடு. ஐயோ எரியுது. அண்ணே 3 டீ போடு. என்ன இவன் 3 டீ கேக்குறான்? அட பாவிகளா, இப்படி அடிச்சுக்கிறானுங்களே. எவனுமே கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க. மண்ணே ஐயா, இந்த விலாசம் ஒண்ணுமே தெரியலையே.
இங்கே கொடு, நான் சொல்கிறேன். பிச்சாண்டி 2 சேக்கிலா தெரு, தென்காசி பக்கத்தில். என்னப்பா ஊருக்கு புதுசா? ஆமாய்யா. அந்த போறான் பாரு, அவங்கிட்ட போய் கேளு, தெளிவா சொல்லுவான். மேக்கையும் நல்லா சரி வந்து சொன்னாலேயா, இப்ப கீழே விழுந்து விட தூக்கி விட கூட ஆறு இல்லையே. நூலின் இயல்பும் பெருமையும். இந்நூல் குறுகிய அடிகளில் அழகிய கருத்துக்களை தாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், பையகம் இதுதானடா. இங்கேயும் இவ்வளவு பேர் இருக்காங்களா? கற்போர்க்கு கழிப்பேரின்பம் பயப்பனவாம். தீண்டாரை கண்டால் ஏங்க மேல நடக்காதீங்க, வலிக்கு விழுந்துருவீங்க. எனக்கு தெரியும், ஜக்கம்மாயும் கூட இருக்கா. அண்ணே, என்ன? நான் போயிட்டு வரேன். நான் அப்பவே சொன்னேன்ல வலிக்கு விழுந்துருவேன்னு. நான் ஒண்ணும் விழல, சும்மா குளிக்கிறதுக்காகத்தான் குதிச்சேன். நல்லா போய் சொல்றீங்க. ஏ மண்ணு, அழுக்கு துணி எடுத்து வெள்ளாவில போடு. மாயா, நீ காஞ்ச துணிலாம் மடிச்சு வை. கொல்லிமலை ஜக்கம்மா உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றா, குறி சொல்லட்டுமா? எனக்கு வேணாம், அவனுக்கு சொல்லு. டேய் கைய காட்டுங்கடா. டேய், பேசாம ஸ்கூல்லே பேச வேண்டியதானடா. நல்ல ஐடியா கொடுக்குற. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? இல்ல, ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சட்டுன்னு ஒரு முடிவு தெரிஞ்சு அடுத்ததை பார்க்கலாமேன்னு சொன்னேன். அது உன் புத்தி, நினைச்சதை பிடிக்கிறது தான் என் புத்தி. டேய், யாரும் வராங்கடா. எவ்வளவு நாள் மறைச்சு வைப்பாங்க? எப்படியும் ஒரு நாள் தெரியத்தானே போகுது. தெரிஞ்சா என்ன ஆகுறது? நாம ஏன் பயப்படணும்? ஊருக்கு ஊரு வெட்டிட்டு சாவட்டும். அது என்னவோ வாஸ்தவம் சும்மா விட தான். முடியாதுல்ல. டேய், கேட்டியா? இனிமே நீ என் கூட வர வேண்டாம். நீ என்ன கூட்டிட்டு வந்துட்டு நான் உன் கூட வந்தேன்னு சொல்றியா? அமுதா, நீ படிச்சிட்டியாடி? நான் படிச்சேன். எப்ப பார்த்தாலும் படிப்பு பத்தியே பேசி படிக்கிறீங்க. அப்பா, பயந்தே போயிட்டேன். ஐயோ, கண்டுக்க மாட்டேங்கிறல்லடா. பாக்குறீங்களா? பாக்கல. வந்தது போனது நடந்தது நடக்காதது அத்தனையும் இந்த ஜக்கம்மா சொல்லுவா. உட்காருமா, உட்காரு. நல்லா பாரு. அடுத்து எனக்கு பாருங்க. நடக்கும் என்பார் நடக்காது. சொல்லட்டுமா? மெதுவாவே சொல்லு. சொல்லிடுவேன். மாட்டோட முறை பொண்ணு சரியில்லை, சிக்கும் போல இருக்கு. கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைக்கும். உனக்கு
இன்னொரு மல்லிகை வரப்போகுது. ஐயா ஐயா, இந்த விலாசம் கொஞ்சம். விலாசம் கேட்குற நேரம் ஐயா இது. அந்த ரோட்ல 1008 பேர் போறேன். அவன் போய் கேட்கறது விட்டு விட்டு போயா, போய் தோலை தொந்தரவு இருக்காத. சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு புத்தி ரேகை சுத்தி அடிக்க போகுது. நல்லா பார்த்து சொல்லுமா. சொல்லுமா. உனக்கு குண்டு மல்லிகை வரப்போகுதுயா. எனக்கு குண்டு மல்லியில வேணாம். உன்ன மாதிரி ஒல்லியா சிவப்பா அழகா ரோசா பூ மாதிரி இருந்தா போதுண்டா சொல்லுவாங்க. சோப்பு சேலையை பார்த்தா மாடு மிரளாம என்ன பண்ணா? ஏமா சோப்பு சேலையை அவுத்து போடுமா? ஒத்திக்க. எங்களுக்கெல்லாம் கிடைச்ச சந்தர்ப்பத்துல பாண்டி பையன் மண்ணெல்லி போட்டான்னு கோவத்துல இருக்கும். நீ என்னமா பள்ளி அடிக்கிற? அவ போத்தி இருக்கிறது ஏன் போர்வல்ல. இனிமே துவைக்கவே மாட்டேன். நானே பாவமும் நானே பாடும் முனை நான். பாண்டி வந்திருக்கேன். வந்துட்டியா? ஆமாயா. 2 பாண்டி ஐயா கிளம்பிட்டாரு. சீக்கிரம் துணியெல்லாம் எடுத்து கொடு. எப்பவோ எடுத்து வச்சுட்டேன். பாண்டினே எங்களுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஏய் பள்ளிக்கூடத்து நேரமாச்சு. வேமா வாடா, கம்மர் கட்டு வாங்கி தரேன். பாண்டிய எங்களது எடு. ஏன்டா கண்ணு உம்முன்னு இருக்க? பள்ளிக்கூடத்துக்கு தானே போற? ஆமா தாத்தா இவனை விடுங்க, நான் போய் விட்டு வரேன். வேண்டாம்ப்பா, அவங்க அம்மா திட்டுவா. நீ கோவிச்சுக்காத. வாப்பா பா, கம்மர் கட்டு வாங்கி தரேன். வா வா. 3 4 5 அக்கமாக்காவது. என்ன பாண்டி விட்டு போன ஜாக்கெட்டை கொண்டு வந்தியா? அத மறப்பனா? சீக்கிரம் கொடுப்பா, அடுப்புல இருக்கு. காசு அப்புறமா கொடுக்குறேன் சரியா? நான் கேட்கலையே. கருப்பு சாமி நமக்கு. என்னடி படிக்கலையா? அந்த நாராயண முண்டா இருக்கால, அவனை பார்த்தாலே எனக்கு படிக்கவே தோணலடி. கடுப்பா இருக்கு. யாரு அந்த நாராயணன்? வேற யாரு? எங்க அப்பன்டா. அடிப்பாவி. ஐயோ ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஐயோ மணி 9:30 ஆயிடுச்சா? எங்க அப்பா வீட்டுல வெயிட் பண்ணிட்டு பாரு, நான் வரேன். என்ன ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. அந்த பாண்டிதான் தொட்டிய கழுவுனா அழுக்கு இருக்காது. பாண்டி தொட்டியத்தான் கழுவுனா அழுக்கு இருக்காது. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. ஆடி பாடி வேலை செஞ்சா. மாணிக்கண்ணே தொட்டிய கழுவிட்டேன். சரி சரி நாளைக்கு வா. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை யாரும் மாறவில்லை. வானும் மண்ணும். நீ என்னனே நல்ல பாதையை விட்டு முள்ளு செடிக்கு நிக்கிறிய?
ஒண்ணும் இல்லடா, என் பொஞ்சாதி இளநி கேட்டா, அதுதான் யாருக்கும் தெரியாம தென்னந்தோப்ப பாத்துட்டு இருந்தேன். அடுத்த வெந்தோப்புல போய் ஏற போறிய, காவக்காரன் பார்த்தா காலையே ஓடிச்சு புரியா. நான் வாரேன். அச்சோ, பாண்டி வாய வச்சுட்டான், நாம ஏறக்கூடாது. எவன் விழுந்தா நமக்கு என்ன? அமுதா, அமுதா. இவ்வளவு அணுக்க தூக்க முடியாம தூக்கிட்டு வர. முதல்ல இறக்குத்தா. மண்டு மண்டு அழுக்கு அதிகமானதால நமக்கு வெளுப்பு கிடைக்கும். ஆமா, எப்பவும் இப்படியே சொல்லு. கையில ஒண்ணையும் காணுமே. ஏண்டா, மிளகாத்தூளும் உப்பு வாங்கிட்டு சொன்னேன்ல, அதுக்கு காசு வேணும்ல. காலையில இருந்து இந்நேரம் வரைக்கும் சும்மாவே உட்கார்ந்துருந்தியா? சொன்னது மாணிக்கண்ண வீட்டுல தொட்டி கழுவி தண்ணீர் எப்புனே, கருப்புச்சாமி என்ன வீட்டுல விளையாடுற கடைஞ்சலா இருக்குன்னு முள்ளு செடி எல்லாம் வெட்ட சொன்னாங்க. பாரு கைய எப்படி கீறி இருக்குன்னு. இம்பிட்டு வேலை செஞ்சும் யாரும் காசு தரலையா? இருந்தா தரமாட்டாங்களாக்கும். சரி சரி, அவளுக்கு ஏதோ புத்தகம் வாங்கணுமா? அப்படியா? புத்தகம் வாங்கணுமா? ஆமா. அவளுக்கு மட்டும் இல்லன்னு சொல்லாத. இன்னைக்கு உப்பு இல்லாம சாப்பிடு. கொஞ்ச நேரம் காற்றடிச்சு வாஞ்சி போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் களைஞ்சே போகலாம். கொஞ்ச நேரம் காற்றடிச்சு வாஞ்சி போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் களைஞ்சே போகலாம். இன்று முதல் நடந்ததெல்லாம் நாளை வரலாம், இன்று முதல் நடந்ததெல்லாம் நாளை வரலாம். அம்பிடிச்சா போய் படுத்து தூங்குங்க. ஐயோ அடப்பாவி. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு தம்பி. என்னடா ஆச்சு? வாயை திறந்து ஒண்ணும் பேசக்கூடாது. நீ சொன்ன எல்லாம் படிக்கலாம்ல. ஒரு நீளம் 2,501 பார் சோப்பு. அண்ணாச்சி பழப்பழம் அந்து விழுந்து போல இருக்கு. நான் அப்பவே சொன்னேன்ல, மரத்துல ஏறி விழுந்தா பரவாயில்ல, ஏறாமே விழுந்துட்டேன். கட்டுன மாடு அத்துக்கிட்டு போச்சுன்னா சரியான கர்ணாக்க. இனிமேல் கடைக்கு வந்தீங்கன்னா எதுவும் பேசக்கூடாது. அப்படி ஏதாச்சும் வாயை திறந்து பேசுன. ஏண்டி, மணி 9:45 ஆச்சு. அவனை பார்த்தாலும் மணி எத்தனைன்னு தெரியுது, இது எதுக்குன்னே தெரியல. ஐயோ வந்துட்டான். ஐயா மாறே, அம்மா மாறே, மகமாயி காளியாத்தா, முண்டக்கண்ணி நல்ல செய்தி சொல்லி அனுப்பியிருக்கா செக்கம்மா கிட்ட. ஒரு கையை காணுமே. இப்ப எங்க தேடுதுன்னு பாப்போம். நல்லா இருந்த மனுஷன் இந்த வருஷத்துல காசு இருக்க ஆரம்பிச்சாரு. போன வாரம் இப்படித்தான் செலவுக்கு வச்சிருந்த 10 ரூபாய தூக்கிக்கிட்டு போயிருச்சு. அப்படியா? இப்ப எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன்.
அள்ள மாட்டாங்களா? பொம்பளைங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க உனக்கு கண்ணு தெரியல? என்ன தேடிக்கிட்டு இருக்கிய? ஒண்ணும் இல்ல. அதான் எனக்கு தெரியுமே. செல்லாத்தா, காளியாத்தா, மாரியாத்தா, ஓ ஆத்தா, ஏன் ஆத்தா, பாலாத்தா, பொன்னாத்தா, கண்ணாத்தா, கருமாரி. சரியா தெரியலடா. கண்ணாடி விடுறாடே. மொண்ட மாறி, பிச்சவிக்கி, சோமாரி, பேமாரி, இந்த கிழங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அவனுக்கு புரியாக்குறா. வாயா வீட்டுக்கு காசை தூக்கிட்டு வந்து குறிகாரிச்சு முன்னாடி நிக்கிறியா? வாயா வீட்டுக்கு. அவனுங்க மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க, என்ன மட்டும் இழுத்துக்கிட்டு வாரியா? கொஞ்ச நேரம் கண்ணு குளிர்ச்சியா பார்க்க வர மாட்டேங்கிறீங்க. என்ன வேணும்? பாண்டி, உனக்கு என்ன வேணும்? என்ன மச்சான்? என்னாச்சு? என்னக்கா? சொல்லு. கேட்கல. என்னடா சொன்ன? என்னன்னு சொல்லுடா. எதுக்கு பயப்படுற? பயப்படாம சொல்லு. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிட்ட போய் கேட்பான். அவனை நல்லா அடிங்க. அவன் தலைப்பக்கமே வரக்கூடாது. எங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணுச்சு? சுத்தி நிக்கிறவங்கள அப்படி என்னென்ன சொன்ன? உன் தங்கச்சி கிட்ட செஞ்சு காட்டுறா. என்னென்ன செஞ்ச? இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தானே இனிமே இந்த கடையில வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. அடியாத்தி, பாத்தீங்களா அண்ணனுக்கு வக்காலத்தை வாங்குறத? நான் ஒண்ணு வக்காலத்து வாங்கல. நீங்க தான் தப்பு தப்பா நினைக்கிறீங்க. 501 பார் சோப்பை எப்படி கேட்பாங்களா? நீங்களே சொல்லுங்களேன். 5 கேட்பாங்க. நான் வரேன். நீ பள்ளி குடும்பமா? சரி. பார் சோப் 2 கொடுங்க. ராக்கு கீழே விழுந்துற போல இருக்கு.
பிள்ளை பெத்த ராஜா ஒரு நாயை வளர்த்தார், அவர் கண்களை போல் நாயிலை போல் நாயை வளர்த்தார். ஏண்டா அன்னைக்கு என்னமோ செஞ்சு காட்டினாமே, அதுக்கு எல்லாரும் போட்டு அடிச்சிக்கலாமே. கூப்பிடுறான் அவனை. ஏய் பாண்டி, அன்னைக்கு கடையில இவங்க அக்காவை பார்த்து ஏதாவது செஞ்சு காமிச்சல, அதை இப்ப செஞ்சு காமி பார்க்கலாம். அது 501 பார்சோ போடுங்கன்னு கேட்டேன். அது தெரியும்டா, அதை கையாலே செஞ்சு காமிச்சல, அதை செய். அன்னைக்கு பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு தான் பேசுறேன்ல. இறக்குடா இறக்குடா, மூட்டை வைக்கல, இறக்குடா இறக்குடா, செஞ்சு காட்டுறா, செஞ்சு காட்டுறா. என்ன பேசி விடுறியா? போலாமா? நேரம் ஆச்சு. போலாமே. பேசணும்னு சொன்னீங்க, ஒன்னும் பேசலையே. வந்து பசிக்குதா? அது கூட இதுல இருந்து 10 சொட்டு கீழே விழுந்தா நம்ம காதல் சக்சஸ். எதுக்கு இந்த விளையாட்டுலாம்? வேணாம், அதை தூக்கி போடுங்க. நான் சொல்றத கேளுங்க. புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஆரம்பத்திலேயே ஏன் இப்படி செய்றீங்க? உனக்காக நான் அலைஞ்சிருக்கேன். அதான் நினைச்சது சாதிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அந்த பாட்டில தூக்கி போடுங்க. 7 இல்ல 8. நான் இந்த பரீட்சையில வேண்டாம்னு சொன்னேன்ல.
முன்னால நீ போனா நான் பின்னால வருவேனே, முன்னால நீ போனா நான் பின்னால வருவேனே. பொல்லாத கைக்காரி, அட பொல்லாத கைக்காரி. முன்னால நீ போனா நான் பின்னால வருவேனே, முன்னால நீ போனா. முன்னால நீ போனா நான் பின்னால வருவேனே. மழை தூவும் நேரத்தில் உடையாக வருவாயா, வெயில் காயும் நேரத்தில் நிழலாக வருவாயா. அம்மாடி நீ என்ன அழகிய நெருப்பா, கண்ணே உங்காலுக்கு நிலவது வெறுப்பா. அம்மாடி நீ என்ன அழகிய நெருப்பா, கண்ணே உங்காலுக்கு நிலவது வெறுப்பா. முன்னால நீ போனா நான் பின்னால வருவேனே. முன்னாலே பின்னாலே முன்னாலே பின்னாலே முன்னாலே. உனக்கிட இல்லையா, அள்ளிக்கோடியே உனக்கிடையும் இல்லையே சுந்தரிய சுந்தரிய. நீ போனா நான் பின்னால வருவேனே. பார்க்காம நீ போனா உன்னை பார்க்கத்தான் வருவேனே. பொல்லாத கைக்கார, அட பொல்லாத கைக்கார. குறி பார்த்துட்டு வந்துடுறேன். குறி என்ன பார்த்தா போதும், கோயிலுக்கு போற நேரத்துல வாங்க. ஐயோ, யாரு புதுசா வந்திருக்கா?
எந்த மலை குறிடி நீ? எந்த மலையா? நீ எந்த மலை குறிடி? நான் சென்னி மலை குறிடி. மலையை சேர்த்து சொல்லணும் போல இருக்கேன். நான் கொல்லி மலை குறிடி. எங்க சொல்லடி உன் குறிய. எந்த குறிய சொல்றது? நீ சொல்லடி உன் குறிய. 9 கம்பளம் நம்பி வணங்கும் ஜக்கம்மா, என் நாவில் நீ நல்வாக்கு சொல்லம்மா. அகிலாண்ட நாயகியே ஜக்கம்மா, தேவி ஜக்கம்மா, அம்மா ஜக்கம்மா, அன்போடு வந்து என்னை பாரம்மா. நல்லது நடக்க வேண்டும், நாடெல்லாம் செழிக்க வேண்டும். அம்மா ஜக்கம்மா, அநியாயம் ஒழிய வேண்டும், ஆத்தானி செய்ய வேண்டும். இப்ப சரியா குறிய. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இப்ப பாரடி. एक तुझे के लिए हम किसी से कम नहीं, दिल अपने परीत पर आए गंगा जमुना की, जिस देश में गंगा बहती है अटिक चक्कम्मा, हम देश हिंदुस्तानी के, हाथी मेरा साथी के, आता आता मेरी आता जरूर आता मंगाता. झूठ बोले कव्वा काटे मंगाता. वो आता ये आता जक्कम्माड़ी. बड़े शाबाश. இப்படி ஒரு மந்திரத்தை நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லையே. 12 வருஷமா இந்த ஏரியா ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு? இது உள்ள வர உனக்கு யார் லைசென்ஸ் கொடுத்தா? அத கேட்க நீ யாரடி? 13 மலை யூனியனுக்கு நான் தாண்டி செக்ரட்டரி. என்னமா இருக்காளுங்க சும்மா தட 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 தடன்னு தக்காளி பாரு யாரு பரசாலியை பாத்துருவோம். யாருக்கிட்ட எவ்வளோ பெரிய மொண்டையா. ஊருக்கு இந்த மாதிரி 2 கோரி இருந்தா எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். உன்னை வந்து பாத்துக்கிறேன். ஐயோ, துணியை காணுமே. பொம்பளைன்னு கூட பார்க்காம அந்த கரும்பு இப்படி செஞ்சிச்சே. நல்ல வேளை யாருமே இல்லை. காலம் ஒரு நாள் மாறும்,
நம் கவலைகள் யாவும் தீரும். வந்ததை எண்ணி அழுகின்றேன், வருவதை எண்ணி சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் யோ என்னாச்சு? துணி இல்லாம நிக்கிறீங்க? என் துணிய காணோம். எப்ப பார்த்தாலும் நீங்க துணி இல்லாம தான் நிக்கிறீங்க. சோப்பாரிக்கேன்னு தானே? நான் போட்ட இடத்துல துணிய காணோம். இந்த ஊர்ல அப்படிலாம் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. எல்லாம் அந்த தொடர்ச்சியாதான் இருக்கும். என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லல. ஏதாச்சும் மாத்திக்க துணி இருந்தா கூட. அன்னைக்கு போட்ட போர்வை என்ன நீங்க தரல, அதுக்குள்ள இன்னொரு துணி கேக்குறீங்க? சரி சரி இருங்க, நான் ஆத்தங்கரை இப்ப ஒரு துணி எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள யாராச்சும் வந்துட்டா நான் என்ன பண்றது? நானும் ஒரு பொண்ணு தானே. இந்த சட்டையை வேணா தாரேன், ஆனா ரெண்டையும் கொண்டு வந்துடணும். பாண்டி மோர் சாப்பிடுறியா? பழைய சோறு ஒரு கட்டு கட்டிட்டேல்ல, 2 சட்டை. சனிக்கிழமைக்குள்ள கொண்டு வந்துருவல்ல பாண்டி. நான் வாரேன். அம்மாவுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. எப்படியும் 3 லக்கத்தை தாண்டாம நீ போக மாட்ட. என் வீட்டுக்காருக்கு ஆயுசு எப்படி? சீக்கிரமா ஏதாவது எசக்க பிசக்கமா நடக்குமான்னு பார்த்து சொல்லு. அவ்வளவுதானே. கன்னிக்கோயில் ஜக்கம்மா அகிலாண்டேஸ்வரி. ஐயோ எந்திரிங்க எந்திரிங்க, சீக்கிரம் உள்ள வாங்கப்பா. ஐயோ எந்திரிங்கப்பா, சீக்கிரம் வாங்க. போயிட்டானா? யாரு? அதான் அந்த பாண்டி பையன் போயிட்டான். அப்பாடா, அந்த பயலை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன் முந்தா நேத்து மருது செத்தாரு இல்ல, நல்லா தான் இருந்தாரு. நிச்சயமா அடுத்த அமாவாசை வரைக்கும் இருந்திருப்பாரு. இந்த பையன் வாய வச்சானோ இல்லையோ பாரு, அடுத்த நிமிஷமே வாய பொளந்துட்டாரு. என் வீட்டுக்காரரை பார்த்து ஏறுங்கன்னு தான் சொன்னான், ஏறாமலே கைய உடைச்சுக்கிட்டாரு. சரியான கருணாக்குக்கார பையன். அவன் எது சொன்னாலும் அப்படியே நடந்துருது. உன்னை சொல்லி குத்தமில்ல, என்ன சொல்லி குத்தமில்ல, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குத்தமடி, கடவுள் செய்த குத்தமடி. உன்னை சொல்லி குத்தமில்ல, என்ன சொல்லி குத்தமில்ல, காலம் செய்த கோலமடி, கடவுள். நீதான் அழுக்கு முட்டை, உங்க அப்பா அழுக்கு முட்டை, உங்க அம்மா அழுக்கு முட்டை. ஓகே ஓகே, சாரி. உங்களை அழுக்கு மூட்டைன்னு தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. என் பேரு கருத்த பாண்டி, எல்லாரும் என்ன பாண்டி பாண்டின்னு தான் கூப்பிடுவாங்க. சரி சரி பாண்டி, உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. ஆமா, என் தங்கச்சி படிச்சு சுத்தி போலீஸ் எல்லாம் நிப்பாங்க. பெரிய படிப்பு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்ல காலம் வரும்னு எனக்கிட்ட தெரியுது. அது இல்ல பாண்டி, அதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு ராணி வரப்போறா. அவ பெரிய பணக்காரி தெரியுமா? இங்க வாரு, எல்லாத்துட்டையும் போய் சொல்ற மாதிரி எனக்கிட்டையும் போய் சொல்லாத. முதல்ல நீ குருவிக்காரிச்சியே கிடையாது. நான் குறிக்காரி இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா இவன் நாக்குல சக்கமா இருக்கா. இதை இவன் ஊரெல்லாம் சொல்லி நம்மள மாட்டி விட்டுடுவான் போல இருக்கே. அவன் உங்ககிட்ட நான் குறிகாரி இல்லன்னு தானே சொன்னான். அப்ப நீ உண்மையிலே குறிகாரி இல்லையா? இவ்வளவு நாள் ஊரை ஏமாத்திட்டு வாயால நானே மாட்டிப்பேன் போல இருக்கேன்.
இந்த விலாசம் ஐயோ, இந்த ஊர்ல எல்லாமே வித்தியாசமா இருக்கே. கொடுமடா சாமி, நான் வித்தியாசமா இருக்கேனா? எங்க அந்த அழுக்கு மூட்டை? அத வெள்ளாவில வச்சாச்சு. நான் துணிய கேட்கல, நீ துணியத்தான் கேட்ட. சரியான சண்டைக்காரியா இருப்ப போல இருக்க. ஏ குடிக்காரி, உனக்கு என்ன மதம் பிடிச்சிருக்கா? இங்க வந்து வம்பு எடுக்கிற? அடியாத்தி, இது சரியான குடும்பம் தான். எங்க உங்க அண்ணன் பாண்டிய பாண்டிய கண்ணு இருக்குல்ல, சுத்தி பாருங்க. ஏன் அவனுக்கு குறி சொல்ல போறியா? குறியா? என் நிம்மதியை கெடுத்தவனுக்கு வச்சுக்கிறேன். என்னது இது? நான் குறிகாரி இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் எனக்கு தெரியுமே. எப்படின்னு சொல்லு. பார்த்தாலே தெரியுதுல்ல. என்ன தெரியுது? மூஞ்சிலியா எழுதி ஒட்டிருக்க? நீ இப்ப உண்மையை சொல்லல, சும்மா விட மாட்டேன். டேய் பாண்டி, என்ன கொலைகாரி ஆக்கிடாத. எப்படின்னு சொல்லுடா. எப்படி கண்டுபிடிச்சேன்னா சொல்லண்டா. சரியான வண்டா இருப்பேன் இருக்கு. புரிகாரிச்சுன்னா பின்னாடி டால்டா டப்பா தொங்கும், முன்னாடி ஊசி பாச்சி மணிலாம் நிறைய இருக்கும், கூடவே தேவாங்க ஒண்ணு கூண்டுக்குள்ளே இருக்கும், கையில நீட்டமா ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உனக்கிட்ட இல்ல, அதான் சொன்னேன். என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டானே. போவியா? தலை வந்து இவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். வர்றியா வர்றியா, வெளுத்து கட்ட வர்றியா, அடிச்சு பார்க்க வர்றியா, கசக்கி பிழிய வர்றியா? வந்தியா வந்தியா, குறி சொல்ல வந்தியா, குறி பார்க்க வந்தியா, குறி வைக்க வந்தியா? அதுக்கு வர்றியா? இதுக்கு வர்றியா? நீ இதுக்கு வந்தியா, நீ அதுக்கு வந்தியா, நீ அதுக்கு வந்தியா? வர்றியா வர்றியா, வெளுத்து கட்ட வர்றியா, அடிச்சு பார்க்க வர்றியா, கசக்கி பிழிய வர்றியா? படியெல்லாம் வெள்ளாவி போட்டு வெளுத்து விடவா, துணிய வெளுத்து விடவா? மறைச்சு வைக்கிற பழக்கம் இல்ல, திறந்த புத்தகம்னா, திறந்த புத்தகம்னா. அடிச்சு கிழிக்கிற பழக்கம் இல்ல, தெரிஞ்ச வித்தகனா, தெரிஞ்ச வித்தகனா? வர்றியா வர்றியா, வெளுத்து கட்ட வர்றியா, அடிச்சு பார்க்க வர்றியா, கசக்கி பிழிய வர்றியா?
மாட்டேங்கிறானே, எந்த ஜென்மமும். யோ, நீ ஆம்பளையே இல்ல. யாரு சொன்னது ஆம்பளை இல்லைன்னு? அதான் டவுச்சர் சட்டையெல்லாம் போட்டிருக்கேன்ல. இவ்வளவு நேரம் நான் உன்னை என்னெல்லாம் செஞ்சேன், உனக்கு ஆசையே தோணலையா? இல்லாத மேல ஆச்சப்படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப உனக்கு இல்லையா? இருக்கு. அமுதாவை பெரிய உடுப்பு படிக்க வச்சு சுத்தி போலீஸ் எல்லாம் நிப்பாங்க. அந்த அளவுக்கு ஆக்கணும். யோ, உன் வாயில ஜக்கம்மா இருக்கா? வாயில ஜக்கமா ஒண்ணும் இல்ல, பல்லுதான் இருக்கு. ஐயோ, உன் நாக்குல ஜக்கமா இருக்காயா? நீ காவி கட்டி பட்டை அடிச்சுட்டு உட்கார்ந்தானே சரியான மண்டா இருப்பவள இருக்கு. யாராவது பட்டைய போய் அடிப்பாவளா? குடிப்பாவ. என்னைய குடியாரு நாக்க பாக்குறியா? இவனுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டியதுதான். நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். எவனுங்களும் சண்டைய வளர்க்க மாட்டேங்கிறானுங்க. இவனுங்கள என்னடா என்னமோ மாதிரி பாக்குறானுங்க. உனக்கு தெரியாது. அப்புறம் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது. குடிமா குடி குடி சொல்றதே கேளு. குடி குடி இருங்கப்பா இருங்கப்பா. என்ன இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. துணிய சொல்றாங்க. மாயா மாயா வா, மண்ணு வா மண்ணு வா. அவ்வளவுதான். நீ கூடையில அடிச்சதுனாலதான் குனிய வச்சானுங்க. இவனுக்கு பெரிய பட்டியலையே வச்சிருக்கானுங்க. நல்ல காலம் பொழைச்ச. பத்திரமாயிரு, நான் வாரேன். பயமான எதிர்காலம். பாட்டி என்ன பண்ண சொல்ற? வேணான்னு எத்தனை வாட்டி சொல்றது அவளுக்கு? ஏன் பாட்டி சத்தம் போடுற? எனக்கு படிக்க பிடிக்கல. ஐயோ, நான் சும்மா சொன்னேன்னு அதுக்கு போய் நான் தான் இந்த வேலையெல்லாம் என்னோடய போயிடணும். நீ படிச்சா மட்டும்தான் போதும்னு சொல்லி இருக்கேன்ல. அதுக்கு இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நீங்க ஏன் பள்ளிக்கூடம் போல? ஐயோ, உன்னை என்ன பண்றது? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் ஒரு மண்டு. ஆனா இனிமே இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. அண்ணே, இது ஏன் துணினே? இம்புட்டு நாள் நான் தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன? சரி சரி, இனிமே செய்யல, சரியா? ஏய், அங்க குதிக்காதியடா. கல்லு கிடக்கு. தலைகளில் அடிபட போகுது. ஐயோ, அடி பட்டுருச்சு. நான் என்ன பண்றேன்? நல்லா நல்லா குளிச்சிட்டு இருந்தா இப்படி அடிபட்டு இப்படி கிடக்குறானே. ஐயா, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க. நான் என்னத்த பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. ஐயா, கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு பாய் போய் வாய வச்சா கொண்ட மாதிரியே நடந்து போட்டுப்பா. பார்த்து படிச்சுங்கப்பா. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நாங்க மட்டும் இழுத்து வாங்களா? எங்களுக்கு சனம் இருக்கு. சரி சரி, பேசாம இருங்க.
மனசு ரெண்டு ஒத்து போச்சு. உடம்பு ரெண்டு ஒத்து போச்சா? கேக்குறல்ல, மனசு ரெண்டு ஒத்து போயிருக்கு. சாகர வரைக்கும் ஒன்னா வாழணும் போல இல்லையா? ஏலே, வழிய விடுங்கடா. கூட்டிட்டு போ. ஏலே, சொல்றல, வழிய விடுங்கடா. என்ன நாச்சியார, இது என்ன நியாயம்? பொத்தி பொத்தி வளர்த்தனே கண்டவளோட ஓடுறதுக்கா? கோவணத்தை இருக்கு கட்டி இருக்கல. எங்களுக்கும் ரோஷமானெல்லாம் இருக்கு. அப்படின்னா காட்டுல வெட்டி போட்டுருவோம். சொல்லாத. அப்படி தரங்கிட்டு போன அவனை வெட்டுங்கடா. பீச்சங்கையிலயா சோட்ட தின்ற? எங்க சனம் ஒண்ணும் கோவணம் ஊக்குற சனம் இல்ல. அப்புறம் ஏல நிக்கிற? சாமிக்கு நேர்த்தி வச்சு பிறந்த கழுத கண்டவனோட கைய பிடிச்சு ஓடுறதுக்கா? வெட்டி கூறு போடுங்கடா அவனை. அர்த்தம் இருக்குல்ல? ஐயோ, அந்த மொட்டை வேட்டு வச்சுட்டா. போச்சுடா, மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. திட்டம் போட்டே வந்திருக்காங்களா? கிழிஞ்சுது. பார்த்துட வேண்டியதான். இங்க பார், என் மேல யாராச்சும் கைய வச்சீங்க. இந்த பாருமா, இவங்க எல்லாம் 13 யூனியன் தலைவரும் செயலாளரும். நாங்க ஒன்னும் சண்டை போட வரலம்மா. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பேர் விரட்டிக்கிட்டு வந்தீங்க? நீங்க சொன்ன மந்திரத்தை கத்துக்கிட்டு அவ நல்லா காசு சம்பாதிக்கிறா. எங்களுக்கும் சொல்லி கொடுன்னு கேட்டோம், முடியாதுன்ட்டா. அவங்க எந்த ஊருன்னு மட்டும் சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம்னு இங்க வந்திருக்கோம். அடி பாவீங்களா, நான் என்னமோ ஏதோ நல்ல பயந்துட்டேன். உங்க மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கம்மா, உங்களையே தலைவி ஆக்கிடுறோம். கொடுமாடா இது. என்னை அடியோட விட்டீங்க. இப்ப பாருங்க. एक तुझे के लिए हम किसी से कम नहीं, दिल अपने दिल पर आए, गंगा जमुना की
இல்லைங்க பரவாயில்ல இல்லைங்க ஒன்றும் ஆகல இருப்பா. என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? செத்துடலாமா? செத்துடலாமா? ஏன்? இந்த வாட்டி சனை பிடிச்சிடும். என்ன ஏஜமா இங்க நிக்கிறீங்க? இல்ல இந்த கீழே பறந்துருக்குமே படிக்கிறதுக்கு பறிக்கிறதுக்கு. என்ன ஏஜமா கண்ணுல தண்ணி வருது? இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஐயோ என்னாச்சு? ரத்தம். பார்த்து காலை வைக்க கூடாதா? எப்படி வெட்டி இருக்கு பாருங்க. காலை நீட்டுங்க, காலை நீட்டுங்க. அப்படி நீங்க ஏன் எஜமா முள்ளுக்காட்டு பக்கம் வர்றீங்க? சொல்லி இருந்தா நானே பறிச்சு கொண்டாந்து கொடுத்துருக்க மாட்டேனா? யோ புரோக்கரை, இப்பவும் சொல்றேன், அங்க வந்து பொய் சொல்லிடாத. எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லிடு. என்னது பொய்யா? என்னை பார்த்தா அப்படி புரோக்கரா தெரியுது? புலம்பாம வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ பேசாம பாடி. ஏங்க மாட்டை கூட 4-5 வாட்டி காலையிட்ட விட்டாதாங்க சரியாகுது. அதெல்லாம் சரிதான். என்ன எல்லாரும் வெள்ளையும் சொல்லியுமா கிளம்பிட்டியே போல? ஆஹா, வச்சுட்டான் வாய. இன்னைக்கு விளங்குன மாதிரி தான். இவனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அடியாத்தி வயசுக்கு வந்துட்டியாடா? போடா. எல்லாமே போச்சுடா, 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 போச்சுடா. என்னனே போச்சு? நாசமா போச்சு. ஏன் உன்ன நிக்கிறீங்க? வாங்க. நம்ம பொழப்புல மண்ண போட்டாங்களே. இந்த வழியா போனா கூட ஒரு குறுக்கு பாதை இருக்குண்ணே. அப்படியே போய் பொண்ணு பாட்டு வந்துடலானே. என்ன அதுக்குள்ளேயுமா பொண்ணு வந்துட்டியா? ஐயோ ஐயோ, வீட்டுக்கும் போக முடியல, பொண்ணு பார்க்கவும் போக முடியல. எந்த பக்கம் போனாலும் அங்கங்க நிக்கிறானே. பொண்ணு பார்த்து போயிடலாம்பா. சொன்னா கேளுப்பா. எந்த பக்கம் போவேன் அங்கங்க நிக்கிறானே. வாங்கப்பா. வாங்கப்பா, பொண்ணு அழகா இருக்குமாப்பா. பார்த்து போயிடலாம்பா. என்ன அப்பா மூணு எதிர்க்க மாட்டேங்கிறாங்க? என்னதை கேட்டியாடா? யோ பார்த்து போ, கிராமம். சரி சரி. அன்னைக்கு கூடையில அடிச்சதுக்கே குனிய வச்சானுங்க, இன்னைக்கு குறுக்க போனா கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவனும் விலாசத்தை தேடி தேடி அலைய வேண்டும். ஐயா, இந்த விலாசம் பிச்சாண்டி, ரெண்டுங்கீல 1, சேக்கிலார் தெரு, தென்காசி பக்கத்துல. என்னையா இப்படி பாக்குறீங்க? ஐயா, நேத்து ஒரு படம் பார்த்தேன். அதுல ரஜினிகாந்த் என்னமா நடிச்சிருக்காரு தெரியுமா? சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நாங்க ராத்திரி ஆட்டத்துக்குள்ள போனோம்.
அதான் நான் காலையில தண்ணி தெளிக்க வர்றப்ப வாசல்லே பால் இருந்துச்சா? ஆமா, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். அது சரி. ஐயோ, பாண்டி வர. ஐயோ, அம்மா, நான் பாண்டி வந்திருக்கேன். துணிய வாசல்லே வச்சுப்போ. துணி எடுக்க நாளையில இருந்து வர வேண்டாம். சயின்ஸ் பரிச்சால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடி. அந்த முண்டை கணிச்சி என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழும். அவளுக்கு நான் எதுக்கு பயப்படுறேன்? நீங்க போங்கடி, நான் அண்ணனை பார்த்துட்டு வரேன். சரிடி. அண்ணே, ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? ஒண்ணும் இல்லம்மா, மனசு சரியில்லை. ஏன்? ஊர்ல எல்லாரும் என்ன பார்த்தா கதவை சாத்திக்கிறாங்க. சின்ன பசங்க கூட ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எனக்கு கருணாக்குன்னு சொல்றாங்க. பாரு, நீயே சொல்லு, நாக்குல என்னாச்சும் கருப்பு இருக்கா? ஊர்ல யாரு சொன்னா உனக்கு என்ன? நாங்க சொன்னோமா? நீ அவங்களுக்காகவா வாழ்ற? நான் அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படல. ஆனா இனிமே யாரும் துணி தர மாட்டாங்களாம். அதான் என்ன பண்றதுன்னு. மண்டு மண்டு, பொழைக்கிறதுக்கு வேற வழியா இல்ல? கவலைப்படாதண்ணே, நான் போறேன். சம்மந்தி, நல்ல பாதை இருக்கும்போது ஏன் முள்ளு பாதையில வரணும்? வாங்க வாங்க.
என்ன சொல்லு. கல்யாணத்துக்கு நிச்சயமான என் பொண்ணு ஆத்தாங்கரைக்கு குளிக்க போறப்ப ஒருத்தன் நாசம் பண்ணிட்டாமா. எவன்? சொல்லு. அந்த சாட்டை எடுத்துக்கிட்டு 2 பேரும் மாடிக்கு போங்க. என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடியே கையை நீட்டி பேசியிருப்பேன். கையை நீட்டின ஒரு வம்சமும் இந்த நாச்சியார் முன்னாடி இருக்க கூடாது. செத்தா வாய்க்கரிசிதான். இந்த நாச்சியார் கிட்ட செத்தா வெத நெல்லு. ஒரு கோடி பயல தூக்க முடியல. பணம் கொடுத்தா போட்டுருவான் எடுத்து போட்டா. மன்னிச்சிரு, தப்பு நடந்துச்சு. அடுத்த தடவை கண்டிப்பா பண்ணிடுறேன். பணம் கூட எனக்கு வேணாம். கண்ட முன்னாடி நிக்காத, போயிடு. என் அப்பாவையும் அக்காவையும் கொண்டு வம்சத்தை அழிக்காம விட மாட்டேன். நானே பாத்துக்கிறேன். பாண்டிய வெளியே வாடா. பாண்டிய வெளியே வாடா. வெளியே. என்னப்பா எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க? விருந்துக்கு வந்திருக்கோம். எங்க அவன்? இங்க பாருடா, நீ இனிமே இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. ஊர் ஜனங்கள பார்க்க கூடாது. மீறின தொலைச்சு போடுவோம். தொலைச்சு. நான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? கோயில் குளமெல்லாம் சுத்தி தவம் இருந்து பெத்த பிள்ளையாச்சே. உன் நாசமா போன வாயினால சொல்லி செத்தே போச்சு. போதும். இவனால இந்த ஊர்ல இன்னொரு சங்கு ஊதக்கூடாது. டேய் பாண்டி, இந்த ஊருக்குள்ள வந்த உன் வீட்டையே கொளுத்திரும். வாங்க போலாம். போங்க. வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம டேமுக்கு போலாமா? ஐயோ, லீவ் நாள்ல எல்லாம் என்னால வெளியே வர முடியாது. போய் சொல்லிட்டு தான் வரணும். ஐயோ, எங்க ஊருக்கார போச்சு. எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவான். நான் அப்பவே சொன்னேன்ல. கண்ணாடி, சோப்பு, சீப்பு, சில்வர் பாத்திரம், துணிமணி,
ஆத்தா வாங்கலையா? வாங்கிய இருங்க. சோப்பு, சீப்பு, கண்ணாடி. பாண்டி, உன் தங்கச்சி பள்ளிக்கூடம் தானே போயிருக்கு? ஆமா, பள்ளிக்கூடம் தான் போயிருக்கு. பள்ளிக்கூடம் போதோ என்னவோ ஒரு பையனோட பேசிக்கிறத பார்த்தேன். அப்படியா? ஏன்பா இந்த துணியில சாயெல்லாம் போகாது இல்ல? நல்லா கொண்டு வந்தேன். அது எப்படி போகும்? வெளுக்குமா? துவைச்சா நல்லா வெளுக்கும்ல. நான் வரேன் அத்தா. நேத்து பார்த்தவன் என் அண்ணன் கிட்ட சொன்னத நானே கேட்டேன். அப்புறம் ராத்திரி பூரா தூக்கமே வரல. என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா அண்ணன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன நடந்து போச்சு பயப்படுறதுக்கு? அமுதா, அமுதா, ஏன் அமுதா, பாண்டி வந்திருக்காண்டி. அமுதா. உட்கார, உட்கார். இத எத்தனை பேர் கேட்டாங்க தெரியுமா? குடுக்கலையே. விக்கிறதுக்கு தானா வச்சிருக்க அப்படி கூட கேட்டாங்க. இது ஒண்ணும் விக்கிறதுக்கு இல்ல, இது என் தங்கச்சி. இந்த வளைய சத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், என்னாச்சு? தூக்க கலக்கமா? போய் தூங்கு, நான் வரத்தான் நேரம் ஆச்சு. ஏய், சாப்பாடு எடுக்கட்டுமா? நாங்கெல்லாம் சாப்பிட்டோம். இன்னைக்கு வியாபாரம் பார்க்க போனேன்ல, அங்க ஒரு பொண்ணு சமைஞ்சிருச்சு. கேசரி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. பவுரு உடைக்க சாப்பிட்டேன். பாத்திம்மா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பொண்ணே நீ சொல்லம்மா. பாத்திம்மா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. உத்தம திருநவீன் மகள் அல்லவா? உத்தம திருநவீன் மகள் அல்லவா? நமது உண்மை வீரரடியாரின் மனைவி அல்லவா? நமது உண்மை வீரரடியாரின் மனைவி அல்லவா? சத்தியம்
என் நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் நானும் சொல்றேன். ஊரு சொல்லியும் என்னன்னு என்ன கேட்கல. நேர்ல பார்த்தும் கூட ஒரு வார்த்தை கேட்கல. எனக்கு என்னமோ நான் தப்பு பண்ற மாதிரி தோணுது. என்ன ஆசையெல்லாம் நான் நல்லா படிக்கணும், அவ்வளவுதான். அதனால படிப்பு முடிகிற வரைக்கும் நம்ம சந்திக்க வேணாம். முடியாது. என்ன உன்னை பார்க்காம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. என்னாலையும் முடியாது. என்ன படிப்பு முடியாம பேசு உன்னை வாழ்த்துவே மறு ஜென்மமான போதும் உனக்காகவே உன்னை காண ஓடி வந்தேன் எங்கோ செல்கிறாய் கண்ணின் மணி காதல் பூவே என்ன சொல்கிறாய் ஒரே ஒரு வார்த்தை பேசு உன்னை வாழ்த்துவே நித்தம் நித்தம் யாரோடு உயிர் வாழ்கிறேன் சத்தம் போட்டு பேசாமல் மௌனமாகிறேன் என்னை என்று எதற்கேன் அழைத்தாய் என்னை சத்தம் என்று ஏன் அழ வைத்தாய் என்னை என்று எதற்கேன் அழைத்தாய் என்னை சத்தம் என்று ஏன் அழ வைத்தாய் வானம் பூமியாவும் எனக்கு வாசல் நீதானே ஒரே ஒரு வார்த்தை பேசு உன்னை வாழ்த்துவே மறு ஜென்மமான போதும் உனக்காகவே கண்ணும் மண்ணும் கரைந்த போது காதல் வந்ததே காதலிலே நிறைந்த போது கண்ணீர் தந்ததே என்னை வந்து எனக்காய் ஏற்றுக்கொண்டாய் உன்னை ஏன் எனக்காய் மாற்றிக்கொண்டாய் என்னை வந்து எனக்காய் ஏற்றுக்கொண்டாய் உன்னை ஏன் எனக்காய் மாற்றிக்கொண்டாய் வேண்டும் மீண்டும் காதல் ஜன்மம் உனக்காய் வாழுவே ஒரே ஒரு வார்த்தை பேசு உன்னை வாழ்த்துவே மறு ஜன்மமான போதும் உனக்காகவே உன்னை காண ஓடி வந்தேன் எங்கோ செல்கிறாய் கண்ணின் மணி காதல் பூவே என்ன சொல்கிறாய் ஒரே ஒரு வார்த்தை பேசு உன்னை வாழ்த்துவே
அவன் சொன்னதை கேட்டீங்களா? படிக்க போற பிள்ளை செய்ய வேலையா இது? இப்ப என்ன பண்ண சொல்ற? அவன் அழுகிறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இங்க பாருல, நீ அழாத. உங்க அப்பா நான் இருக்கேன். நீ என்ன பண்ற, அந்த பொண்ணோட விலாசத்தை என்னட்ட கொடு. நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுறேன். இல்லடி, அதுக்கப்புறம் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான்னு பின்னாடியே வருவான். அப்புறமா அவனே கூட்டிட்டு ஓடிடுவான். எல்லாம் பேராண்டி. நாச்சிக்கு வயசாயிடுச்சு. இனிமே எல்லாத்துக்கும் நீதால என் வம்சம். உன் அப்பனை பாரு, உன்னை கொடுக்கறதுக்கு 6 வருஷமாச்சு. மாட்டுக்கு ஈத்து நின்னு போச்சுன்னா அத கசாப்பு கடைக்கு அனுப்பிடணும். என்ன பண்றது, என் புள்ளையாச்சு. வெளியில நிறைய ஓட்டிட்டான். அதுக்கு நீ எம்புட்டோ தேவல. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தா நாச்சியே உன் ஆசைய தீர்த்து வைப்பா. என்ன பாக்குற? என்ன வேணாலும் கேளுங்க, என் உசுர கூட கொடுக்குறேன். எனக்கு வயசாயிருச்சு. அடுத்த வருஷமே ஒரு கொள்ளு பேரன தரியா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. அப்படின்னா பொண்ணு வீட்டுக்காரங்களை வந்து பேச சொல்லு. சரி. மாப்பிள்ளை மாதிரி அங்க போய் இங்க பேசின மாதிரி எதுவும் பேசக்கூடாது. என்ன? ஏண்டி, காலையில ஆரம்பிச்சது சாயங்காலம் ஆயிரம் போல இருக்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? பாண்ண. இங்க பாருண்ண, அங்க போய் நீ எதுவும் கேட்க வேணாம். அவங்க பெரியவங்க, அவனுக்கு எல்லாம் தெரியும்டி. நீ ஒண்ணும் சொல்லாத. அண்ணே சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல. நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆக வந்து அப்படியே அடக்கிப்பேன். அவனுக்கு எல்லாம் தெரியும்டி, நீ பேசாம இரு. நான் வரேன். டேய், சொல்றதெல்லாம் புரிஞ்சதில்ல, அவன் சொல்றது மாதிரி கேடு. சரி. அண்ணே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் அவன் பார்த்து பாண்டி. அண்ணே என்ன சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அங்க போய் எதுவும் பேசக்கூடாது. நான் எதுவும் பேச மாட்டேன். பாட்டி பாட்டி, நான் சொன்ன மாதிரி அண்ணா அங்க போய் எதுவும் பேசதில்ல பாட்டி. கண்டிப்பா பேச மாட்டான்டி. எனக்கு பயமா இருக்கு பாட்டி. பயப்படாதடி. அண்ணே, நான் எதுவும் பேச மாட்டேன். பாட்டி பாட்டி. என்னடி? அண்ணன் நான் சொன்னா கேக்கும்ல, உனக்கு தெரியும்ல? இல்ல, நான் சொன்னேன். நெஞ்செல்லாம் இடிக்குது பாட்டி. எனக்கும் தான்.
சொல்லுங்க மாப்பிள்ள, அமலாவை தான் கட்டிப்பேன்னு. எனக்கு என்ன கொழுப்பா பிடிச்சிருக்கு அழுக்கு துணி எடுக்கிறவளை கட்டிக்கிறதுக்கு? யாருக்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? உலகத்துல என்னமோ கிடைக்காத மாதிரி. அட பாவி, அமுதாவை ஏமாத்திட்டியடா. அமுதாவை ஏமாத்திட்டியடா. நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா, நாசமா போயிருவேடா. சின்ன குழந்தைடா, என் வயிறு சொல்றேன், நாசமா போயிருவீடா, நாசமா போயிருவீங்க. அட பாவிகளா, நீங்களாம் உருப்பட மாட்டீங்க, நீங்களாம் உருப்படவே மாட்டீங்கடா, உருப்படவே மாட்டீங்கடா, நாசமா போயிருவீங்கடா, நாசமா போயிருவீங்கடா. அமுதா, உருப்பட மாட்டீங்கடா, உருப்படவே மாட்டீங்கடா. அமுதாவுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீ எங்கடி இங்க வந்த? உங்க அண்ணனை பத்தி தான் தெரியும்லடி. தெரிஞ்சா ஏண்டி அனுப்புன? என்னாச்சு? செத்துட்டாண்டி உன் கதிர. இப்ப தெரியுதா அவன் வாய் எப்படின்னு? நாங்க சொல்லும் போது என்னென்னமோ சொன்னியே. அவனை இந்த ஊருக்குள்ளேயே வச்சிருக்க கூடாது. அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அவனுக்காக அன்னைக்கு மக்களுக்கு வாங்கினீங்க, இப்ப உனக்கு நடந்துருச்சுல, வேதனை என்னன்னு இப்ப தெரியுதா? இவன் வாயினால இது வரைக்கும் நல்ல வேதனை நடந்திருக்கா? சந்தோஷமா குளிச்சுக்கிட்டு இருந்த என் மகனை காவு கொடுத்தவனாச்சே. இந்தா பாரா பாரு. அது வந்துமா, வேணாம், பேசாத. நீ சொன்ன மாதிரிதான் நான் போய் அங்க போய் பேசுனேன். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஊர் சொன்ன மாதிரி ஒரு நாள் கால என் வாழ்க்கையை அழிச்சிட்டியே. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. எனக்கு சாப்பிடலாம், நம்மள சும்மா விடாதுப்பா. நான் செஞ்ச பாவமே போதும். அந்த பொண்ணு பாவம் இல்ல, ஓடிரு. ஆமல்ல, ஓடிரல. கூட்டிட்டு போய் நீயாவது நல்லா இல்ல. என்னால பாக்குற ஓடல.
ஏனாச்சி அப்பாவை கொண்ட ஏனாச்சி கொண்ட ஏன் கொண்ட ஏனாச்சி அப்பா கொண்ட சொல்லு ஏன் கொண்ட சொல்லு சொல்லு ஏன் கொண்ட வம்சம் என்னோட அழியட்டும். வெறும் நாச்சியார் இல்ல, நாச்சியார் வேலு. அதான பார்த்தேன், ஒரு மனுஷன் சொல்லி அப்படி நடக்குமா? காக்கா உட்கார பனம்பழம் உழுந்துதான். அக்கா பாவம் இல்ல, இப்பதானே உண்மையே தெரியுது. எனக்கும் தாண்டி கலன்னு சிரிச்சிட்டு இருந்தவன நானும் கஷ்டப்படுத்திட்டேன். நானும் யோசனை பண்ணிதாங்க பார்த்தேன். ஏய் பேசாதே, நீ தானே அவன் உங்களோட அனுப்பணும்னு சொன்ன, இப்ப போய் பேசுற பாவம். பாண்டியனே 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 அண்ணே அண்ணே என்ன மன்னிச்சிருந்த தெரியாம சொல்லிட்டேன்னு வான்னு வீட்டுக்கு வான்னு. அண்ணனுக்கு என் மேல தீர்ந்து போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்லைன்னா இந்நேரம் பாட்டு பாடி இருக்கும்ல. இப்ப என்ன, அண்ணன் உனக்கு பாடணும் அவ்வளவுதானே. இப்ப பாரு. தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்த செல்வம் வேறில்லை, பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. அதை புரிந்து கொண்டால்
பாடுங்க. தூக்கம் வரலன்னு எனக்காக பாடுன. தூங்க முடியலன்னு என்ன நான் அப்படி பாக்குறேன்? என் மேல என்ன கோபம் தீரலையான்னு? என்னடி, என்ன ஆச்சு? நான் கருத்து வச்சு பாட்டி. கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம், நாம் நேர் வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம்.